எல்லாம் தொலைந்து போய் வந்து நிற்கிறார்கள். கடைசியில் கற்பும் தொலைந்து போய் நிற்கிறார். சில பேர் சொல்லலாம் அது சதவீதத்தில் கொஞ்சம் தானே, உங்கள்ட்ட சொல்லிட்டு அவங்க போவாங்க. எப்படிப்பட்ட நிலை சகோதரர்களே! இதை யார் பாதுகாப்பது? ஒரு பாதுகாப்பான கல்வியை அந்த பெண்ணுக்கு கொடுப்பது யார்? நாளைய ஒழுக்கமான நாளைய தலைமுறையை உருவாக்க வேண்டிய அந்த பெண் அவளே சிதைந்து போய் நிற்கிற போது அவள் எப்படி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க முடியும்? ஒரு சமுதாயத்தை எங்கே இருந்து உருவாக்க வேண்டும்? பெண் பிள்ளைகளுக்கு ஆலிமா கோர்ஸ்களை உங்கள் பகுதிகளிலே நீங்கள் உருவாக்க வேண்டும். ஓராண்டு கல்வி தீனியாத், ஒரு 3 வருட 4 வருட கல்வி சாலைகளை உங்கள் பகுதியிலே நீங்கள் உருவாக்க வேண்டும். அதற்குத்தான் வக்ஃப் நிலங்களை உங்கள் முன்னோர்கள் தந்து சென்றார்கள். அதன் மீதுதான் இப்பொழுது யுத்தம் நடத்தப்பட்டிருக்கிறது. போராடாமல் இந்திய தேசத்தில் உங்களுக்கு வாழ்க்கை இல்லை. போராடாமல் இனி வாழ இயலாது. ஆண்கள் போராடினால் போராடு, என் குல தாய்மார்களும் போராட வர வேண்டும். உங்கள் உரிமைகளுக்காக நீங்கள் போராடவில்லை என்று சொன்னால் நீங்கள் உடுக்கிற துணியை அவன் தீர்மானிப்பான் எது உடுக்கணும். உடைய எந்த உடை உடுக்க வேண்டும், என்ன உணவு உண்ண வேண்டும், எப்படி நீங்கள் வாழ வேண்டும், உங்க கலாச்சாரம் பண்பாடு எல்லாவற்றையும் இன்னைக்கு இந்த ஆட்சியாளர்கள் தீர்மானிக்கிறார்கள். இஸ்லாமிய வாழ்வுக்கு எதிராக ஒரு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள். மாய வார்த்தையில் இந்த சமுதாயம் மூழ்கடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒண்ணுமே நடக்காததை போல இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தொலைந்தது மிச்சம் சகோதரர்களே. அதிலே இருந்து இந்த மக்களை மீட்டெடுக்கிற ஒரு போரை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு நாளும் இந்த மண்ணில் ஏதோ ஒரு மூலையில் அதை செய்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் நாங்கள் இளைஞர் பட்டாளத்தை அழைக்கிறோம். வலிமை போகவில்லை, வலிமை வேண்டும். நீங்கள் தான் அந்த வலிமை. அல்லாஹ்வுக்காக இந்த சமூகத்தை வாழ்வாங்கு வாழச் செய்வதற்காக அடிமைப்படுத்திருக்கிற இந்த சமுதாயத்திற்கு அடிமை விலங்கொடித்து ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்ய வேண்டிய கடமை இந்த தேசத்தின் இளைஞர்களுக்கு இருக்கிறது. இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடிய உங்கள் முன்னோர்களின் வரலாற்றை படித்து பாருங்கள். 800 ஆண்டு காலம் இந்திய தேசத்தை ஆட்சி செய்தவர்கள் நாம். 200 ஆண்டு காலம் அடிமை வாழ்வை இந்திய தேசம் வாழ்ந்தது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில். அதற்கு எதிராகவும் இளைஞர்கள் தான் போராடினார்கள். ஆங்கிலம் படிப்பது அறாம் என்று அறிவித்தார்கள். பள்ளிவாசலுடைய குத்துபா மேடைகளை சுதந்திர போராட்ட கருத்துக்கள், புரட்சி கருத்துக்களை பேச ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் அல்லாஹ் என்று பேசிய இடத்தில் அதோடு இணைத்து வீரத்தையும் பேசினார்கள். வரலாற்றை சொல்லிக் கொடுத்தார்கள். வழி பிறந்தது, அந்த வழியை கற்பித்தார்கள். ஆனால் இன்றைக்கு மேடை பேச்சு ஒரு அலங்காரமாகிவிட்டது. நீங்கள் சிரிப்பதற்காக, நீங்கள் சிந்திக்க வைக்கிற பேச்சு எங்கே இருக்கிறது? இஸ்லாமிய மேடைகள் அந்த மக்களுக்கான பாடங்களை புகற்றுகிறவர்களாக, அந்த சமூகத்திற்கான எழுச்சி கருத்துக்களை பேசக்கூடியவர்களாக எதிர்கால தலைமுறையை உருவாக்க வேண்டிய கடமை இந்த இடத்தில் நிற்பவர்களுக்கு இருக்கிறது. இல்லை என்றால் நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் குற்றவாளியாக நாம் மாறிவிடுவோம். அதை உருவாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நேற்று முந்தா நாள், போன வருடம், 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த அமைப்பில் பணியாற்றி கொண்டிருந்தார்களோ அவர்கள்தான் நிற்கிறார்கள். நாங்கள் கீழே அமர வேண்டும். எனது தலைமுறை, எதிர்கால இளைஞர்கள் மேலே அமர்ந்து இதை நடத்த வேண்டும். அதை பார்க்க வேண்டும். நாங்கள் அதற்காக அல்லாஹ் இந்த ஆயுளை விட்டு வைக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த தலைவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இளைஞர் சமுதாயம் அடுத்த எதிர்கால திட்டத்தை கையில் எடுத்து செயல்பட வேண்டும். எத்தனையோ பேர் நமக்காக போராடியவர்கள், நமக்காக பணியாற்றியவர்கள் இன்றைக்கு பல்வேறு சூழ்நிலைகளிலே முடங்குகிற சூழ்நிலை இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் பயம் ஏற்படுகிறது. இவர்கள் நிரப்பிய இந்த இடத்தை யார் நிரப்புவார்கள் என்ற பெரும் கேள்வி நமக்கு முன்னால் இருக்கிறதா இல்லையா? யார் அவர்களுக்கு சொல்லுவது? எங்கே போனாலும் முஸ்லிம்களுக்கு அச்சுறுத்தல். நீங்கள் என்ன சமைக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். கடைசியில் போய் தர்காவில் நிற்கிறான். இன்னைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவில் வரைக்கும் வந்துட்டான். என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். அவன் கேட்கிறான் என்ன செய்ய முடியும் முன்னால் என்று. இதை மக்கள் சக்தியை திரட்டித்தான் நீங்கள் தடுக்க வேண்டும்.
இந்த வக்பு திருத்த சட்டம் பாராளுமன்றத்தில் அமுலானவுடன் சிஐஏ போன்ற போராட்டங்கள் இங்கே நடைபெற்றிருக்க வேண்டும். தொடர் போராட்டம். நாடு ஸ்தம்பித்திருக்க வேண்டும். அவ்வளவு நம்முடைய சொத்து ஸ்தம்பித்ததா? எங்கேயாவது ஒரு குரலை மேடை போட்டு பேசிக் கொண்டிருக்கிறோம் நாம். எதற்காக? அவ்வளவுதான் நம்முடைய ஸ்ட்ரென்த். அதான் இந்த நாட்டில் பறைசாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எப்படி மீட்டெடுப்பது? குரங்கு கையில கிடைச்ச பூமால மாறி இந்த ஒன்றிய அரசின் கையில இந்த தேசத்தின் சட்டம் கிடைத்திருக்கிறது. இந்த சட்டத்தையே இயற்றிய புரட்சியாளர் அம்பேத்கரை கூட விட்டு வைக்கவில்லை பாராளுமன்றத்தில். அம்பேத்கர் சொன்னார், நான் பிறக்கிற போது ஒரு இந்துவாக பிறந்தேன், சாகிற போது நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்னார். அப்படியானால் எவ்வளவு துன்புறுத்தலுக்கு அந்த மதத்தில் இருந்து கொண்டு அவர் ஆளாயிருக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அவர்களுக்கு என்னமெல்லாம் நெருக்கடி ஏற்பட்டதோ, தாழ்த்தப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள், சூத்திரர்கள் என்று சொல்லி என்னமெல்லாம் நெருக்கடி அவர்களுக்கு ஏற்பட்டதோ, அடுத்த நெருக்கடி இன்றைக்கு முஸ்லிமை நோக்கி வருகிறது. ட்ரெயின்ல பயணம் செய்ய முடியல, வாடகைக்கு வீடு கிடைக்கதில்லை, ஒரு காவல் நிலையத்துக்கு போக முடியல, தீவிரவாதி பயங்கரவாதி என்று சுட்டரிக்கப்படுகிறோம் நாம். தீவிரவாதி பயங்கரவாதி என்று நம்மை அச்சுறுத்துகிறார்கள். இது ஸ்பெயினில் அவர்கள் போட்டிருக்கிற திட்டம். 120 ஆண்டு கால ஸ்பெயின் திட்டம். இஸ்லாமியர்களை ஒட்டுமொத்தமாக அழித்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை அவர்கள் நிறுவினார்கள். அதே திட்டத்தை இந்தியாவில் அமுல்படுத்தி சேதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பாட்டு படித்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ நடிகனுக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறோம். எப்படி இதை மாற்றுவது? சகோதரர்களே, எச்சரிக்கையாக சொல்லுகிறேன், முஸ்லிம் சமுதாயம் ஆபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியாளர்களால். இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டுமானால் அதற்கான விதைகளை, பணிகளை, செயல் திட்டத்தை நாம் தான் வடிவமைக்க வேண்டும். யாரோ வடிவமைப்பான், அவனுக்கு பின்னால் நாம் நிற்போம் என்ற நிலை இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் செயல் திட்டத்தை நீங்கள் வடிவமைக்க வேண்டும். காரணம், பாதிப்பு உங்களுடையது. நீங்கள் தான் உங்கள் சொத்துக்களை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். பாபர் மசூதி போய்விட்டதே, ஒரு மசூதி தானே என்று நினைத்தீர்கள். கியான்வாபிக்கு வந்துட்டான். கியான்வாபிக்கு வந்து பிரச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் மாவட்டத்தில் அங்கே ஒரு பள்ளிவாசலுக்கு போயிட்டான். அதை போய் சிவன் கோயில் சொல்றான். அதை தடுக்க சென்ற இளைஞர்கள் 5 பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். 5 பேர். இந்த நாட்டில் தானே நடந்தது. அந்த உயிர்களுக்கு பகரமாக நாம் என்ன செய்ய முடிந்தது? காசி, மதுரா என்று அது ஒரு பக்கம் யுத்தம். ஒரு பள்ளிவாசலையும் அவன் விட்டு வைக்க மாட்டான் என்ற நிலை. இதை யார் இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுப்பது? பேஸ்புக்கா, வாட்ஸ்அப்பா, இன்ஸ்டாகிராமா? அதுதானே இவ்வளவு அழிவுகளுக்கும் காரணம். யார் அதை சீர்திருத்துவது? சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகள் ஏதாவது ஒரு சமூக அமைப்பில் இருக்கிறானா என்று நீங்கள் என்றைக்காவது சிந்தித்தது உண்டா? 30 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம், 25 ஆண்டு காலம் இந்த தம்பிமார்கள் இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அடுத்த 20 ஆண்டுக்கு எங்கே இங்கே இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று கவலைப்படுகிறோம். அதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறோம். யா அல்லாஹ், எங்களை பலப்படுத்து, பலப்படுத்து. பலகீனமானவர்களாக எங்களை இந்த மண்ணில் ஆக்கி விடாதே. உலகத்தை சொகுசாக்கி, இந்த காட்சிகளை அழகாக்கி, எங்களை ஏமாற்றுகிற இந்த சைத்தானியத்தை விட்டு எங்களை அகற்று. உன்னிடத்திலே உள்ளதை நேசிப்பவராக இந்த மண்ணில் உள்ளவர்களை ஆக்கு. அதன் பக்கம் நாங்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாவின் பாதையிலே பணி செய், சொர்க்கத்துக்கு போடா என்று இந்த இளைஞர்களை பார்த்து நாங்கள் சொல்லுகிறோம். உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் பேசுங்கள். உன்னுடைய இன்றைய சமுதாய பணி என்ன என்று கேளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டாங்க, மார்க்கம்னா என்னன்னு கேட்டப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மார்க்கம் என்றால் மனித சமூகத்துக்கு நலம் நாடுவது. அந்த சிந்தனை உங்கள் பிள்ளைகளிடத்தில் இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் எப்பொழுது அது உருவாகும்? எப்படிப்பட்ட அழிவுக்கு அது செல்லும்? அந்த ஆபத்திலிருந்து யார் மீட்டெடுப்பது? ஒருவன் பேசினால், 10 பேர் பேசினால், ஒரு மேடையில வீட்டிருக்கிற 20 பேர் இந்த ஊரிலே பணியாற்றினால் போதுமா? பாக்கி உள்ளவர்கள் பாதி பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. இந்த மண்ணில் பாதி பேர் வெளிநாட்டில் சம்பாதித்து அனுப்புகிற பணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இளைஞர் சமுதாயம் இன்றைக்கு எத்தனை எத்தனை ஊர்களில் முதல்ல நாங்க போனா ஹதீஸ பேசுங்க, குர்ஆனை பேசுங்க என்று சொல்லுவார்கள். இப்பொழுது போனால் சொல்லுகிறார்கள், போதைப் பொருளை பற்றி பேசுங்கள்,
பெண்கள் ஓடி போவதை பற்றி பேசுங்கள், கஞ்சாவை பற்றி பேசுங்கள், கூல் லீஃப் ஒண்ணு அதை பற்றி பேசுங்கள், ஹான்ஸ பற்றி பேசுங்க. எங்களுக்கு பேச சொல்றவங்க சொல்றாங்க. வேதனையாக இவனை யார் நேர்வழிப்படுத்துவது? தந்தைக்கு கட்டுப்படுவதில்லை, தாய்க்கு கட்டுப்படுவதில்லை, ஊர் தலைவருக்கு கட்டுப்படுவதில்லை, ஜமாத்து தலைவருக்கு சுத்தமா கட்டுப்படுறதில்லை. கட்டுப்படாதவனுக்கு பேர் முஸ்லிமா? முஸ்லிம் என்றாலே கட்டுப்பட்டவன் என்று பொருள். அப்ப அவன் முஸ்லிமாவே இல்லையா? இந்த தலைமுறையை வாழ வைக்க வேண்டிய தங்கங்கள் இன்றைக்கு தருதலைகளாக மாறுகிறார்களே, அந்த இளைஞர்களை நோக்கி நான் அழைக்கிறேன். ஏதாவது ஒரு உறுப்பினர் கார்டு வாங்கி அமைப்பில் சேரு, உன் பணியை தொடங்கு. இங்க நின்று பேசலாம். எனக்கு பின்னாடி ஹாஜாக்கணி பேசுவார். உங்க மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டம், இந்த மண்ணின் மைந்தன் இரவு நேற்று இரவு முழுவதும் இந்த மாயவரம் அமீன் உறங்கவே இல்லை கார்ல. இன்னைக்கு வந்து இங்க பேசி இன்னைக்கு நைட் எங்கேயாவது போகணும். இப்படித்தானே இவர்கள் ஒவ்வொருவரும். முடிஞ்சதா? அடுத்த பயணத்துக்கு யார் இருக்கிறார்கள் சொல்லுங்கள். இரவு பகலாக இந்த உறக்கம் அளித்து எதற்காக இவர்கள் செல்லுகிறார்கள்? ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்குவதற்கு. அதற்கான எல்லா விதமான சௌகரியங்களையும் தமுமுக தன் கையில் வைத்திருக்கிறது. அறிவார்ந்த பேராசிரியர்கள், காசுக்கும் பணத்துக்கும் பதவிக்கும் பாய் விரிக்காத இந்த படித்த தங்கங்கள் எங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆஜாக்கணி போன்றவர்கள், பேராசிரியர் போன்றவர்கள், உலகத்தை நரகமாக நினைக்கிறவர்கள், சொர்க்கம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். குறுகிய கால பயணம், மரணம் வந்து விடுமோ என்று பயந்து அந்த மரணத்திற்கு முன்னால் இந்த தேசத்தின் இளைஞர்களை, பெண்களை, தாய்மார்களை, சகோதரர்களை நேர்வழிப்படுத்துவதில் என் பங்கு வேண்டும் என்று தங்கள் கல்வியை அதற்காக பயன்படுத்துகிறார்கள், தன் பணியை அதற்காக பயன்படுத்துகிற, தன் பொருளாதாரத்தை இந்த தைக்கால் முபாரக் போன்றவர்கள். இப்படிப்பட்டவர்களுடைய பெயரை இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்னால் இளைஞர் படைகள் திரள வேண்டும். அது திரளாமல் எங்களுடைய இந்த பணி ஓயாது. அதுதான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். அன்பு தாய்மார்களே, உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. பிள்ளைகளுக்கு பணம் கொடுப்பது மட்டும் உங்களுடைய பொறுப்பு அல்ல. பிள்ளைகளை அவருடைய உணவு, உறைவிடம், உடையை கொடுப்பது மட்டும் உங்களுடைய பொறுப்பு அல்ல. வீரமிக்க ஒரு தலைமுறையை, மானமுள்ள ஒரு சமுதாயத்தை, கண்ணியமுள்ள ஒரு இளைஞர் பட்டாளத்தை உருவாக்கி இந்த மண்ணுக்கு தாருங்கள். அதைத்தான் கன்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தார்கள். தனது 2 பிள்ளையும் அலங்கரித்து உடை மாற்றி போர்க்களத்துக்கு அனுப்பி அல்லாஹ்வின் பாதையில் அவர்கள் கொல்லப்பட்ட போது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று முழக்கமிட்ட அந்த தாய், அந்த பரம்பரையில் வந்தவர்கள் நீங்கள். உண்டு வாழ்ந்து உறங்கி சாகுவதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. இது கொஞ்ச நாள் வாழ்க்கை, இது முடிஞ்சு போகிற வாழ்க்கை. உங்கள் வாழ்வு சொர்க்கத்தில் தொடர வேண்டுமானால் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம் உங்கள் பிள்ளைகளை செதுக்குங்கள், அவர்களுக்கு நல்லொழுக்கத்தை கற்பியுங்கள். இல்லை என்றால் எங்களிடத்தில் ஒப்படைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.